ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிளான்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பிளான்ட் எங்கே இருக்குன்னா நிலமங்கலத்தில் ஆர்டிசிங்கிற ஒரு பிளான்ட்டு. இது நம்ம வண்டி பாருங்கள், இங்கே நிற்கிது வண்டி. இது நம்ம கம்பெனி வண்டி. இதுக்கு முன்னாடி 2 வண்டி நிற்கிது, அதுக்குள்ளே தான் போகணும். வாங்க, நான் உங்களுக்கு ஒழுங்காக காட்டித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வண்டி. அது நம்ம கம்பெனி வண்டி. இது வந்து கோர். இது வந்து ஃபஸ்ட் வண்டி, அது 2வது வண்டி. நம்ம வண்டி 3வது வண்டி. இந்த வண்டிக்கு முன்னாடி ஒரு சின்ன வண்டி நிற்கி 16 வீலு, அது வந்து 4வது வண்டி. 4 வண்டி நிற்கிறோம் இந்த பிளான்ட்டில். இந்த வண்டி ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி தான் லோடி ஏற்றிட்டு வந்தார். நான் நைட்டு 1 மணிக்கு தான் எடுத்தேன். அந்த மிலிட்ரி ஏர்போர்ட்டில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுங்க அப்படின்னாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் முன்னாடி எடுத்து ஃபஸ்ட் இங்கே வந்துட்டார். அந்த டிராஃபிக்கில் சின்ன பின்னமாக எப்படி வந்து சேர்ந்துட்டார். நான் ராத்திரி வந்து நைட்டு 2:45 இங்கே வந்தேன். அவர் 12 மணிக்கா 12:30 வந்திருக்காரு. வாங்க, இதுதான் பிளான்ட்டு. இதுக்குள்ளே போனோம் தான் பிளான்ட்டு. பாருங்கள், டிப்பரில் வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அந்த சைலம் அங்கே இருக்குல்ல, பெரிய சைலம் இருக்குது. இந்த சேரில் தான் லோடு இறக்கணும். நண்பர்களே, இது கம்பெனி வண்டி. ஏன்னா அந்த வண்டி ஃபஸ்ட்டு வண்டி, என் வண்டி செகண்ட் வண்டி. அதனால் அந்த வண்டி வந்து அன்லோட் பண்ண கூப்பிட்டாங்க. அதை அந்த வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. என் வண்டி எடுக்கும்போது இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாது. அதனால அந்த வண்டி எடுக்கும்போது நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். நான் வந்து 3 அடைச்சி இன்றைக்கி தான் அன்லோடு கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு பெருசு மாதிரி இருக்குது. ஆனால் பேமெண்ட் வந்து ஒரு சைடாக போட்டிருக்காங்க. ட்ரெய்லரை ஸ்டடி பண்ணி கொண்டு வரணும்னாலும் கொஞ்சம் கஷ்டம் தான், பார்த்து தான் கொண்டு வரணும். இடம் போட்டாச்சு. இனி வந்து ஃபார்வேர்டில் போக முடியாது. அங்கே வந்து முட்டுச்சது மாதிரி இருக்குது. அப்படியே ரிவர்ஸில் வந்து ஃபுல்லாக இதுலேயே எல்லடிச்சு தான் அந்த வண்டியை திருப்பணும். அதை பாருங்கள், ஒழுங்காக பாருங்கள், நான் காமிக்கிறேன். திருப்பி அப்படியே ஒரு செட் இருக்கும், அந்த செட்டுக்குள்ளே கொண்டு போகணும் வண்டி ரிவர்ஸில். அங்கே கேட் இருக்கு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி இந்த பிளான்ட்டுக்கு வந்து நைட்டு. இன்றைக்கி 14ஆம் தேதி இன்றைக்கி தான் அன்லோட் பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அடுத்த இன்னைக்கு நைட் வந்துச்சுன்னா 4 நாள் ஹால்ட் ஆயிரும். ஒரு சில பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா விஸ்தாலமாக இடம் இருக்கும். ஃப்ரீயாக சுற்றிட்டு வந்து அப்படியே ரிவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடுக்கமான பாயிண்ட்டுகளுக்கு வரும்போது இந்த மாதிரி எல்லடிச்சு நம்ம திருப்பும்போது என்ன, டயர் எல்லாமே சைடு பிஞ்சு வந்துடும். அந்த டயருக்கு உழைப்பு கம்மியாக இருக்கும், டக்குன்னு தேஞ்சு போயிடும். இங்கே வந்து அந்த பாயிண்ட்டு பாருங்கள் எவ்வளோ இறுக்கமாக இருக்குது. அதில் போய் எப்படி போகும். இந்த மாதிரி தான் இருக்கும் சில பாயிண்ட்டுகள். அதுக்குள்ளே கரெக்டாக கொண்டு விடணும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கா, பின்னாடி எப்படி அவர் போவார் அப்படின்னு, வண்டி கொண்டு போவாருன்னு. பின்னாடி ஒரு செக்யூரிட்டின்னு சைடு பார்க்குறாரு. அதனால் இந்த வீடியோ பிடிக்கிறதுக்காக தான் நான் முன்னாடி நிற்கேன். மற்றபடி நம்ம தேவை கிடையாது. அது அவங்களே ரிவர்ஸ் பார்த்து விட்டுருவாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் உள்ளே வந்திருக்கேன். இந்த வண்டி பாயிண்டில் விட்டாச்சு. நாங்கள் அன்லோட் பண்ணுறதுக்கு ஓஸ் தண்ணி மாட்டுவாங்க. அதை வந்து காட்டுறேன். அது கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய வாஷு, அது வந்து இதில் மாட்டுவாங்க, சின்ன இதில். இது சைட்லேருந்து வரக்கூடிய வாட்சு, அதை பெருசில் மாட்டுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த பாயிண்டில் நம்ம வண்டி எப்படி விட்டோம்னு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு பிளான்ட்லேயும் வண்டிகள் ஒவ்வொரு மாதிரி விட்றது மாதிரி இருக்கும். இந்த வீடியோக்கள் நான் எதுக்கு போடுறேன்னா, ட்ரெய்லர் ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோக்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுனீங்க. வாங்க, நம்ம ஒவ்வொரு பிளான்ட்லேயும் வீடியோ எடுக்கக்கூடிய சான்ஸுகள் கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு நான் கரெக்டாக எடுத்து வீடியோ போடுறேன். பாருங்கள், டிரைவரோட அனுபவங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, ஒவ்வொரு பிளான்ட்டில் போகும்போது வண்டி என்னென்ன கஷ்டப்படுது. ஏன்னா வண்டி நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு அதுதான் தொழில். வண்டி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதனால் வண்டி எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டி தரேன்.
பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிடுங்க. ஓகே, நன்றி நண்பர்களே.